அந்த சாங்கிய ஃபிலாசபியோடைய ஃபவுண்டர் யாருன்னா கபில மகரிஷி. அவர் கபில மகரிஷியால் உருவாக்கப்பட்ட சாங்கிய தத்துவத்தை தான் கிருஷ்ண பரமாத்மா இங்கே பேசுகிறாரா அப்படின்னா அப்படி இல்லை. அது சாங்கியர்களால் எந்த ஸ்தானம் அடையப்படுகிறதோ யோகிகளாலும் அந்த ஸ்தானம் அடையப்படுகிறது. சிம்பிளாக தானே இருக்கு. இதில் என்ன ஜாஸ்தியாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா, இதை இப்படி புரிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாரு சுவாமி சின்மயானந்தர். ப்ரிலிமினரி ஸ்டடீஸ்லாம் முடிச்ச பிறகு தான் செகண்டரி ஸ்டடீஸ். அதே போல் யோகம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சாங்கியம் கைகூடும். இப்போ இந்த 4-5 ஸ்லோகங்களுக்குள்ளேயே இப்படி ஒரு குழப்பத்தை ஏன் ஏற்படுத்துகிறார் கிருஷ்ண பரமாத்மா? இது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, ஹரியோம். ஸ்ரீமத் பகவத்கீதை 5ஆம் அத்தியாயம் கர்ம சந்நியாச யோகம். இந்த வீடியோவில் 2 ஸ்லோகங்களை படிக்கலாம், 4-5. இது 4வது ஸ்லோகம். சாங்கிய யோகோ ப்ருதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ ஏகமப்யாஸ்தித சம்யக் உபயோர் விந்ததே பலம். இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னன்னு பார்ப்போம். பாலாஹா சாங்கிய யோகோ ப்ருதக் பிரவதந்தி. முதிர்ச்சி அற்றவர்கள் சாங்கியம் யோகம் இவைகளை வெவ்வேறானவைகள் என்று பேசுகிறார்கள். இங்கே பாலாஹா அப்படின்னா குழந்தைகள், லிட்டரல் மீனிங் வந்து குழந்தைகள்னு அர்த்தம். அப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியாது. பாலாஹானா முதிர்ச்சி அற்றவர்கள், மெச்சூரிட்டி இல்லாதவர்கள் அப்படின்ற பொருளில் பயன்படுத்துகிறோம். முதிர்ச்சி அற்றவர்கள் சாங்கியம் யோகம் ஆகிய இவைகளை வெவ்வேறானவைகள், ரெண்டும் வேற வேற அப்படின்னு புரிந்து கொள்கிறார்கள். ந பண்டிதாக, பண்டிதர்கள் அப்படி பேசுவதில்லை. இங்கே பண்டிதர்கள் அப்படின்னா இங்கே பூஜை பண்ணுறவர்கள் அப்படி அர்த்தம் இல்லை, படித்தவர்கள், ஸ்காலர்ஸ் அப்படின்னு பொருள். பண்டிதாக ந பிரவதந்தி, பண்டிதர்கள் அப்படி பேசுவதற்கில்லை. 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் கிருஷ்ண பரமாத்மா. ஒன்று பாலாகா, இன்னொன்று பண்டிதாக. பாலாகானா முதிர்ச்சி அற்றவர்கள், பண்டிதர்கள்னா ஸ்காலர்ஸ், ஞான புருஷர்கள், படித்தவர்களுக்கு பண்டிதர்கள்னு பேருங்க. ஏகமபி சம்யக்கு ஆஸ்திதா, ஒன்றையாவது நன்றாக பின்பற்றுபவன். சாங்கியம் அல்லது யோகம், இந்த 2க்கு மத்தியில் ஏதோ ஒன்றை பின்பற்றுகிறான். உபயோகோ பலம் விந்ததே, 2இன் பலனையும் பெறுகிறான். சாங்கியத்தை ஃபாலோ பண்ணுறான், இல்லை யோகத்தை ஃபாலோ பண்ணுறான், 2 பேருக்கும் பலன் என்ன? ஒன்று தான். ஒன்றையாவது நன்றாக பின்பற்றுபவன் 2இன் பலனையும் பெறுகிறான். பலன் ஒன்று. அந்த 2 விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஒன்று சாங்கியம், இன்னொன்று யோகம். அடுத்த சிந்தனையில் போவோம். சுவாமி சின்மயானந்தர் இங்கே சாங்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பொருள் சொல்கிறார். நமக்கு 6 விதமான தரிசனங்கள் இருக்குது சனாதன தர்மத்தில். ஷட் தரிசனம்னு பேர். அதில் ஒரு தரிசனம் சாங்கிய ஃபிலாசபி. அந்த சாங்கிய ஃபிலாசபியோடைய ஃபவுண்டர் யாருன்னா கபில மகரிஷி. அவர் கபில மகரிஷியால் உருவாக்கப்பட்ட சாங்கிய தத்துவத்தை தான் கிருஷ்ண பரமாத்மா இங்கே பேசுகிறாரா அப்படின்னா அப்படி இல்லை. அது இங்கே சாங்கியம்னா எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சுவாமி சின்மயானந்தர் நமக்கு ஒரு சிந்தனை கொடுக்குறார். The word Sankhya etymologically means enumeration. In any philosophy of thought, the sequence of logic by which the final conclusions are arrived is called the Sankhya of that philosophy. எந்த ஃபிலாசபியாக இருந்தாலும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திங்க் பண்ணுறோம், கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். அந்த மெத்தடுக்கு பேர் சாங்கியம்னு சொல்கிறார். கபில மகரிஷியால் உருவாக்கப்பட்ட சாங்கிய தத்துவம் இங்கே இல்லை. இங்கே சாங்கியம் என்றால் சீக்வன்ஸ் ஆஃப் லாஜிக். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திங்க் பண்ணிட்டு வரும், அனலைஸ் பண்ணி வரும், லாஜிக்கலாக திங்க் பண்ணுறோம், கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வருமே, அந்த மெத்தடுக்கு பேர் சாங்கியான்னு பேர். அந்த சாங்கியம்ன்ற ஒரு பொருளில் தான் பகவத்கீதையிலே இங்கே கிருஷ்ண பரமாத்மா பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி சின்மயானந்தர். அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத்யோகைரபி கம்யதே ஏகம் சாங்கியம் ச யோகம் ச எப்பஷ்யதி ச பஷ்யதி. இந்த ஸ்லோகத்தோடைய பொருள் என்னன்னு பார்ப்போம். சாங்கியி யத் ஸ்தானம் பிராப்யதே, சாங்கியர்களால் எந்த லட்சியம் அடையப்படுகிறோ, ஸ்தானம்னா இங்கே லட்சியம், சாங்கியர்களால் எந்த லட்சியம் அடையப்படுகிறதோ, தத்து யோகைஹி அபி கம்யதே, அந்த லட்சியம், தத் அப்படின்னா அந்த லட்சியம், யோகைஹி அபி யோகிகளாலும் அடையப்படுகிறது. அவ லட்சியம் ஒன்றாக தான் இருக்கிறது. சாங்கியர்கள் எதை அடைகிறார்களோ யோகிகளும் அதை அடைகிறார்கள். லட்சியம் ஒன்று, பாதைகள் 2 அப்படி போல இருக்கிறது. சாங்கியம் யோகம் ச, சாங்கியத்தையும் யோகத்தையும்
யஹ ஏகம் பஷ்யதி ச பஷ்யதி, எவன் ஒன்றாக காண்கிறானோ அவன் உண்மையை காண்கிறான். சாங்கியத்தையும் யோகத்தையும் எவன் ஒன்றாக காண்கிறானோ அவன் காண்கிறான். பஷ்யதி ச பஷ்யதி, எதை காண்கிறான்? உண்மையை காண்கிறான். இப்போ 2 பாதைகள் போல இருக்குது, ஒரு லட்சியம் போல இருக்கிறது இந்த ஸ்லோகத்தை பொறுத்தவரையும். சாங்கியர்களால் எந்த ஸ்தானம் அடையப்படுகிறதோ யோகிகளாலும் அந்த ஸ்தானம் அடையப்படுகிறது. சிம்பிளாக தானே இருக்கு, அப்படி இல்லை. இதில் ஒரு சூக்ஷ்மமான சிந்தனை இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். இப்போ 2 பாதைகள் ஒரு லட்சியம், இதுதானே இந்த ஸ்லோகம் சொல்ல வருகிறது. சாங்கியர்களால் எந்த ஸ்தானம் அடையப்படுகிறதோ யோகிகளாலும் அந்த ஸ்தானம் அடையப்படுகிறது. சிம்பிளாக தானே இருக்கு. இதில் என்ன ஜாஸ்தியாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா, இதை இப்படி புரிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாரு சுவாமி சின்மயானந்தர். சுவாமி சின்மயானந்தர் தன்னுடைய கமெண்ட்டில் எழுதும்போது 2 பேரலல் பாத், ஒரு லட்சியம் அப்படி இல்லை, அது அப்படி புரிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆனால் ஸ்லோகம் எப்படி சொல்றதுன்னா, சாங்கியர்களால் எந்த ஸ்தானம் அடையப்படுகிறதோ யோகிகளாலும் அந்த ஸ்தானம் அடையப்படுகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது இது 2 பாதைகள் ஒரு லட்சியம் அப்படிதான் நமக்கு தோன்றுகிறது. அதனால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, ஒரே பாதை தான். யோகம்ன்றது ஒரு கட்டம், சாங்கியம்ன்றது அடுத்த கட்டம். அப்போ இது அதே ஸ்லோகத்தை இங்கே படிப்போம். சாங்கியர்களால் எந்த ஸ்தானம் அடையப்படுகிறதோ அது யோகிகளாலும் அடையப்படுகிறது அப்படின்னா, அப்போ இந்த அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த லட்சியத்தை அடைகிறார்களோ அதே லட்சியத்தை தான் இந்த முதல் கட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் அடைகிறார்கள். அப்போது சாங்கியம் யோகம் ச எப்பஷ்யதி ச பஷ்யதி, ஏக்கம், 2 ஒன்று. ஏகம் சாங்கியம் ச யோகம் ச எப்பஷ்யதி ச பஷ்யதி, 2 பாதைகள் போல இருக்கிறது. 2 பாதைகள் இல்லை, 2 கட்டங்கள். அப்போ யோகிகளால் இது அடையப்படுகிறதோ அது சாங்கியர்களாலும் அடையப்படுகிறது. இது இப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறார். ஆனால் நம்ம அந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது எப்படி தோன்றுறது அப்படின்னா, சாங்கியர்களால் எந்த ஸ்தானம் அடையப்படுகிறதோ யோகிகளாலும் அந்த ஸ்தானம் அடையப்படுகிறது அப்படின்னு புரிந்து கொள்வது போல இருக்கிறது. அப்படிதான் புரிஞ்சணும் போல இருக்கு. 2 பாதைகள் ஒரு லட்சியம் அப்படி போல இருக்கிறது, அப்படி இல்லை. அது இப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஸ்லோகத்தின்னு சொல்கிறார் சுவாமி சின்மயானந்தர். யோகிகளால் இது அடையப்படுகிறதோ சாங்கியர்களாலும் அது அடையப்படுகிறது, அல்லது சாங்கியர்களால் இது அடையப்படுகிறதோ அது யோகிகளாலும் அடையப்படுகிறது. அப்படின்னா 2 பேரல் பாத்து இல்லை, ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்று ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு பாதை அப்படின்னு சொல்கிறார். இது இப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டத்தை தாண்டி தான் இந்த கட்டத்துக்கு போகணும். ப்ரிலிமினரி ஸ்டடீஸ்லாம் முடிச்ச பிறகு தான் செகண்டரி ஸ்டடீஸ். அதே போல் யோகம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சாங்கியம் கைகூடும். இது இப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும். 2 பாதைகள் இல்லை, ஒரே பாதை, 2 கட்டங்கள். Thus, a combination of these two is possible serially and not simultaneously. இந்த விஷயத்தை போன வீடியோவிலும் படித்தோம். This is to be very carefully noted by all sincere students. பகவத்கீதையை படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி சின்மயானந்தர். அடுத்த கட்டமாக கிருஷ்ண பரமாத்மா 2ஆம் ஸ்லோகத்தில், இந்த 5ஆம் அத்தியாயத்தில் 2ஆம் ஸ்லோகத்தில் 2 வார்த்தை பயன்படுத்தினார். ஒன்று கர்ம யோகம், இன்னொன்று கர்ம சந்நியாசம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். சந்நியாச கர்மயோகஸ்ச நிஸ்ரேயசகரா உபௌ தயோசு கர்ம சந்நியாசாத் கர்மயோக விசிஷ்யத்தை, இது படித்தோம். அவள் 2ஆம் ஸ்லோகத்தில் 2 வார்த்தைகள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஒன்று கர்மயோகம், இன்னொன்று கர்ம சந்நியாசம். இங்கே 4ஆம் 5ஆம் ஸ்லோகத்தில் திரும்ப வேறு விதமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். யோகம்னு சொல்கிறாரு, சாங்கியம்னு சொல்கிறார். இப்போ இந்த 4-5 ஸ்லோகங்களுக்குள்ளேயே இப்படி ஒரு குழப்பத்தை ஏன் ஏற்படுத்துகிறார் கிருஷ்ண பரமாத்மா? இது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, கர்மயோகம்ன்ற டேர்ம் தான் யோகம்னு பேர், கர்ம சந்நியாசம்ன்ற டேர்ம் தான் சாங்கியம்னு பேர். அப்போ கர்மயோகம்னு சொன்னாலும் யோகம்னு சொன்னாலும் ஒரே விஷயந்தான், கர்ம சந்நியாசம்னு சொன்னாலும் சாங்கியம்னு சொன்னாலும் ஒரு விஷயந்தான். இந்த ஆங்கிலத்தை சொல்லும்போது பார்ட்டிசிபேஷன் ஆக்ஷன், ரெனன்சியேஷன் ஆஃப் ஆக்ஷன், அவ்வளோதான். இதில் குழப்பத்துக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே பாடங்கள் நடத்தி கொண்டு வரும்போது சில இடத்துல சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறார். அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்னா இப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்ம யோகம் தான் யோகம்ன்ற டேர்மில் அழைக்கப்படுகிறது, கர்ம சந்நியாசம் சாங்கியம்ன்ற டேர்மில் அழைக்கப்படுகிறது, அவ்வளோதான் விஷயம். அப்போ 2 பேரலல் பாத் இல்லை, ஒரு லட்சியத்தை அடையக்கூடிய 2 பேரலல் பாத் அப்படி இல்லை, ஒரே லட்சியத்தை அடையக்கூடிய ஒரே பாதை, 2 கட்டங்களாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், இதுதான் சொல்கிறார். இப்போ மேலும் சந்நியாசத்தை குறித்து பேசுகிறார் கிருஷ்ண பரமாத்மா. அது வருகின்ற வீடியோவில் படிப்போம். ஹரி ஓம்.